பிரதமர் பேசிய பேச்சு பெரும் அதிர்ச்சிக்குரியது. வட மாநிலங்களில் ஊபியில், குஜராத்தில் பதற்றங்களை உருவாக்குகிற உரை அந்த உரை. அது தமிழ் மண்ணுக்கு பொருந்தாது. डीएमके सरकार को करप्शन, माफिया और क्राइम को இந்து மதத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று துணை முதல்வர் பேசவே இல்லையே. சனாதனம் என்பது என்ன? இந்து மதத்துக்குள் இருக்கிற தீண்டாமை, இந்து மதத்துக்குள் இருக்கிற பெண்ணடிமைத்தனம், இந்து மதத்துக்குள் இருக்கிற பாராபட்சங்கள், பாகுபாடுகள். இப்ப நாங்கள் எங்களெல்லாம் கொண்டு வந்து எங்க நிறுத்துறாரு பாருங்க. ஆலய வழிபாட்டுக்கு எதிரானவர்கள், கடவுளுக்கு எதிரானவர்கள், இந்துக்களுக்கு எதிரானவர்கள். அப்ப மலிவா இருக்கிறீங்க நீங்க. உங்களோட அரசியல் இல்ல. ஏற்ற அனுமதிச்சிருந்தா இந்த விமர்சனம் வந்திருக்காது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பார்வையில 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி எப்படி இருந்தது? உங்க குரல் எந்த புகார், எந்த குறையுமே இல்லையா? ஊழலே நடக்கல அப்படின்னு உங்களால முற்றிலுமா மறுக்க முடியல. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கையாண்ட விதம்லாம் வந்து கடும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. வழக்கமா இப்ப கம்யூனிஸ்டுகள் எதிர்கட்சியா இருந்தா இந்த விஷயத்தை எப்படி அணுகிருப்பாங்க, அந்த ரீதியில இது அணுகப்படல அப்படின்றது கூட்டணி கட்சிகள் மேல விமர்சனமா வைக்கணும். பிஜேபிக்கு எதிராக அவர் அறிக்கை விட்டீங்க, போராடுறீங்கன்னாக்கா அந்த கோவம் இங்க வெளிப்படல. உண்மைதான். தினமணி.com நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் தோழர். தேர்தல் நெருங்க பரபரப்பு கூடிட்டே போகுது. பிரதமர் மோடி அவர்கள் 2026 முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. மதுராந்தகம் மாநாட்டுல மோடி காலடி எடுத்து வச்சோனே வந்து சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிருக்கிறாங்க. திமுக கூட்டணியுமே கூட ஒரு மாதிரி அமைதியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அந்த பக்கம் அதிமுக கூட்டணி வந்து ஒரு கூட்டணி கட்டமைச்சதா நான் வெளிப்படுத்திருக்காங்க. ஆனா திமுக கூட்டணி அமைதியா இருக்கு. என்ன நடக்குது திமுக கூட்டணியில? ஆழ்கடல் அமைதியா தான் இருக்கும், கரை ஓதான் அலை மோதும். பிரதமர் பேசிய பேச்சு பெரும் அதிர்ச்சிக்குரியது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் அவர். நாக்பூர்ல RSS பொறுப்பாளர்கள் பேசுற மாதிரி அவர் பேசக்கூடாது. வட மாநிலங்களில் ஊபியில், குஜராத்தில் பதற்றங்களை உருவாக்குகிற உரை அந்த உரை. அது தமிழ் மண்ணுக்கு பொருந்தாது. தமிழ் மண் நல்லிணக்க மண், ஒற்றுமை மண். ஒரு பெரிய மாக்பியா அரசாளுகிறது இங்கே. எங்க பார்த்தாலும் போதை, பெண்கள் நடக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையா? கடந்த முறை அவர் வடமாநிலத்து மக்கள் தாக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் சொல்றாரு. அது உண்மையா? ஒருபடி மேலே சென்று உள்துறை அமைச்சர் ஒரிசாவின் புகழ்வாய்ந்த ஆலயங்களின் திறவுகோலும் சிறந்த பொருட்களும் களவாடப்பட்டு தமிழ் மண்ணில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழர் ஒருவர் ஒரிசாவை ஆளலாமா என்று வினவினார். இந்த பேச்செல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டது தானா? ஒற்றுமைக்கானதா? இறையாண்மைக்கானதா? உள்துறை அமைச்சரும் பிரதமரும் பேசக்கூடிய பேச்சா இந்த பேச்சு? தமிழ்நாடு பிற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது வளர்ந்து வருகிறது. அதிலும் குஜராத், ஊபி பிஜேபி ஆளுகிற மாநிலங்களை காட்டிலும் வளர்ந்து வருகிறது. நாட்டின் பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை தரலாம், வளர்ச்சி புள்ளி விவரங்களை தரலாம், குற்ற புள்ளி விவரங்களை தரலாம், அல்லது ஓரா கமிட்டி என்ன சொல்கிறதோ அதை கூட சொல்லலாம். இந்திரா காந்தி காலத்தில் போடப்பட்டது ஓரா கமிட்டி, நரசிம்மராவ் காலத்தில் படிக்கப்பட்டது. யார் யார் எந்தெந்த கட்சியில் எவ்வளவு குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என்கிற அதிகாரபூர்வமான கமிட்டி சொன்ன புள்ளி விவரம் இன்றைக்கும் இருக்கிறது ஒன்றிய அரசிலும். அதை எடுத்து அவர் படிக்கலாம், எந்த கட்சியில் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். எனவே தன் பக்கத்திலேயே, தன் மடியிலேயே தன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அத்தனை பேருமே ஊபியில், பீகாரில் எத்தகையவர்கள், எவ்வளவு வழக்குகளை சந்தித்தவர்கள் என்பதெல்லாம் பிரதமர் அறியாதவர்கள் அல்ல. எனவே பிரதமர் பேச்சு என்பது நல்ல பேச்சு அல்ல, சிறந்த உரை அல்ல. அது இரட்டை எஞ்சின் ஆட்சி என்று சொன்னால் அப்புறம் இந்தியாவில் பல கட்சி இயங்குமுறை கூடாதா? ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி என்ன கருதுகிறதோ அதை அப்படியே மறுமொழி செய்கிற ஆட்சி தான் மாநிலத்தில் இருக்க வேண்டுமா? இந்த ஜனநாயக விரோதம் அல்லவா? இருகட்சி ஆட்சி முறை போதும் என்றார் மவுண்ட் பேட்டன் பிரபு. ஆனால் நேரு, டாக்டர் அம்பேத்கர், இன்னும் பல மேதைகள் எல்லோரும் கூடி நின்று பல்வேறு கலாச்சார கூறுகளை கொண்ட நாட்டிற்கு பல கட்சி இயங்குமுறை அவசியம் என்று உலகத்திலே இல்லாத பல கட்சி இயங்குமுறையை நாட்டுக்களித்தார்கள். அது சட்ட வடிவத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. அதை குறிவைக்கிறாரா பிரதமர்? இல்லை, அவங்க வந்து இங்க சொல்லும்போது இரட்டை என்ஜின் சொல்லும்போது மத்தியில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மாதிரி இங்கேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தானே சொல்றாங்க. கூட்டணி ஆட்சினா அமைச்சரவை இல்லை, நம்ம அந்த விவாதம் அடுத்து போவோம். மத்தியிலும் அவங்க, இங்க மாநிலத்தையும் அவங்க அப்படின்றப்போ பலன்களை வந்து நேரடியா மாநிலங்களுக்கு வந்து சேரும்
அது வந்து ரொம்ப எந்த ஒரு தடையும் இருக்காது, இங்க இருக்கிற மாநில அரசுகள் வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க, அந்த விதத்துல சொல்றாங்க. இதன் பொருள் என்ன? ஒன்றிய அரசு என்ன கருதுகிறோ அவ்வாறு ஒரு தலையாட்டி பொம்மையாக இருக்க வேண்டும், இல்ல பப்பட்டா இருக்கணும். ஏன் நேர் எதிர் கருத்து தானே ஜனநாயகம், எதிர்மறை கருத்து தானே ஜனநாயகம். அதாவது பிறரை ஏற்காவிட்டாலும் பிறரை மதிக்கிற கலாச்சார பூமி தமிழ் பூமி. உலகத்தில் இதுபோல் பல கட்சி இயங்க முறை இல்லை, நாடாளுமன்ற ஜனநாயகம் இல்லை, இவ்வளவு கோடி மக்கள் வாக்களிக்கிற நாடும் இல்லை. இந்த பன்முகத்தில் தான் இந்தியாவின் சிறப்படங்கி இருக்கிறது. நான் என்ன கருதுகிறேனோ அது பிரதமர் முதல்வர் கருத வேண்டும், ஒன்றிய அரசு என்ன கருதுதோ அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். மாநில அரசு என்பது அது நீண்ட நெடுங்கால ஆதிக்க சமூக முறைகள், அது பண்ணையடிமை சமூக முறை, அது நிலப்பரத்து சமூக முறை. இவையெல்லாம் உடைந்து அடிபட்டு சுக்குநூறாகி மக்களாட்சி முறை தழைத்தோங்குகிற உலகத்தின் சிறந்த நாட்டில் நாம் இருக்கிறோம். எனவே ரொம்பவும் கீழிறங்கி பேசுகிறார் பிரதமர், நல்லதல்ல. நீங்க இப்ப முன்னாடி சொல்லும்போது இங்க வன்முறை அந்த அளவுக்கு இல்ல, போதை பழக்கம் வந்து அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்க. நம்ம இங்க என்ன பதில் சொல்றோம் அப்படின்னா, தரவுகளின் ஒப்பீட்டின் அடிப்படையில மற்ற மாநிலங்களை விட இங்க வந்து ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்றோம். குறிப்பா பாஜக ஆளும் மாநிலங்களோட இங்க குறைவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து இப்போ மற்ற மாநிலங்களோட ஒப்பிடாம இங்க நம்ம தமிழோடய ஒப்பிட்டு இங்க வன்முறை இல்ல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அதுல விகிதங்கள் ஜாஸ்தியாகுதா குறையுதா? நிச்சயமா ஜாதி கலவரங்களோ மத கலவரங்களோ 1000 ஆண்டுகளில், நீங்கள் அறிந்தவர்களா படித்தவர்கள், 1000 ஆண்டுகளில் ஐரோப்பாவிலே மத கலவரம் உண்டு, இனக்கலவரம், ஜாதி கலவரம் உண்டு. நீங்க போயிட்டு தேடி பாருங்க, புத்தகங்களை தேடுங்க, ஆய்வாளர்களை சந்தித்து பேசுங்கள். 1000 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஜாதி கலவரம் மத கலவரம் நடைபெறாத பூமி சென்னை. ஐரோப்பாவே ரொம்ப சிவிலைஸ்டுன்றாங்க டெமோக்ரஸில, அங்கேயே இனச்சண்டைகள் உண்டு, துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் சுட்டுக்கிறான். அமெரிக்காவில் அவ்வாறு நடைபெறுகிறது, நிறைய படித்தவர்கள் பூமி. ஆனால் தமிழ் மண்ணில் சென்னையில் நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? இது நல்லிணக்க பூமி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற சொல் மட்டுமல்ல, வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்ற சொல் பிறந்த பூமி. காக்கை குருவி எங்கள் ஜாதி, அவை பேசும் மொழியாவும் எங்கள் மொழி என்ற சொல் பிறந்த மண் தமிழ் மண். எனவே இந்த தமிழ் மண்ணில் குற்றமே இல்லை, குறைகளே இல்லை, எல்லாம் சரி, ஆட்சி 100க்கு 100 சரி அப்படிலாம் அவங்க சொல்ல வரல. குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு தார்மீகம் இல்லை என்று நம்ம சொல்ல வருகிறோம். ஏன்னா குற்ற கோட்டையிலே அமர்ந்து கொண்டு நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். இங்க வந்து தவறுகள் நடைபெறாமல் இல்லை, சிறிய குற்றங்கள் நடைபெறாமல் இல்லை, தீமைகள் நடைபெறாமல் இல்லை. நடக்கிற போது முதல்வர் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதுதான் கேள்வி. அவர் சட்டத்தின் பக்கம் நின்று குற்றவாளிகளை தண்டிக்கிறாரா இல்லையா? எந்த குற்றவாளிகளாவது தப்பிப்பதற்கு அவர் உதவினாரா? திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றமே சாய்ந்து விட்டது, சாய்வு நாற்காலியில், மதம் என்கிற சாய்வு நாற்காலியில். முதல்வர் நிதானமாக நடந்து கொண்டார். நீதிமன்றமே தவறிய போது கூட சட்டமன்றத்தை அடையாளப்படுத்துகிற, மக்கள் அதிகாரத்தை அடையாளப்படுத்துகிற முதல்வர் மிக நிதானமாக தான் நடந்து கொண்டார். எங்க என்ன இதன் பொருள் என்ன? குறையே இல்லை, குற்றமே இல்லை, எல்லாம் சரி, அதல்ல பொருள். அதுக்கு விழுமியங்கள் நிறைந்த ஒரு பூமி ஒன்று உருவாக வேண்டும். பாரதி கனவு கண்ட, பகவத் சிங் கனவு கண்ட, நமது விடுதலை போர் முன்னோர்கள் கனவு கண்ட ஒரு சமதர்ம பூமி, ஒரு சோசியலிஸ்ட் பூமி எழுகிற போது நீங்கள் சொல்வது குற்றங்கள்லாம் உலர்ந்து உதிரும். இந்த சமூக அமைப்பிலேயே குற்றங்கள் உருவாகும். நல்ல சமூக அமைப்பு, அறிவு நல்லா இருக்கு, நல்ல சட்ட முறைகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆணாதிக்கம் இருக்குதா இல்லையா? ஜாதி பாகுபாடுகள் இருக்குதா இல்லையா? சுரண்டல் இருக்கிறதா இல்லையா? அப்படின்னா இது எல்லா இடங்களும் இருக்குதா இல்லையா? எனவே இந்த நாடு மோசம், மாநில மோசம், ஆட்சி மோசம், எல்லா மோசம் நம்ம சொல்ல முடியாதுல்லவா? நான் வளர்ந்திருக்கிறோம், நாகரிகப்படுகிறோம், பண்படுகிறோம். நீங்க எல்லோரும் சேர்ந்து அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிற பிரதமர் உட்பட, உள்துறை அமைச்சர் உட்பட, இது தமிழ்நாடு மோசமான ஆட்சி, மோசமான கூட்டணி அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டுகிற பொழுது உங்கள் ஆட்சியை நீங்கள் பார்த்தீர்களா? நீங்கள் ஆட்சி செய்கிற இடத்தில் பார்த்தீர்களா? குற்ற கூட்டுக்குள்ளே நீங்க இருக்கிறீங்க, குற்ற சகதிக்குள்ளவே நீங்க இருக்கிறீங்க. அங்கிருந்து நீங்கள் சேற்றை வாரி விசாதிகள் தான் நம்ம சொல்றோம். இதன் பொருள் எங்களிடம் குற்றமே இல்லை, குறைகளே இல்லை, எல்லாம் சரி என்பதல்ல. நாம் இன்னும் பயணப்பட வேண்டிய தூரம் இருக்கிறது. தமிழ் மண்ணின் கனவுகள் நீண்ட நெடியது. தமிழ் மண் தனக்குத்தானே உரையாடி தோல் உறுத்தி கொள்ள வேண்டும். மகத்தான இந்த தமிழ் மண் மீது ஜாதிய போர்வை இருக்கிறது, அது நல்ல போர்வை அல்ல. தமிழ் திணறுகிறது இந்த போர்வையால். தனக்குத்தானே உரையாடல் செய்து அந்த தோலை அது உரித்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் சிறந்த மனிதர்கள் தோன்றினார்கள். சிங்காரவேலர், அயோத்திதாசர், தந்தை பெரியார், எவ்வளவு மேதைகள் தோன்றினார்கள். இப்ப நீங்க 40 கோடி பேருக்கு சொத்தை 4 பேர் சேர்த்து வைக்கிறாங்களா இல்லையா? அது எல்லா நாட்டிலையும் தான் உண்டு. அப்ப இதை எப்படி வீழ்த்துவது? எனவே எல்லாவற்றுக்கும் கலாச்சாரம் பண்ணும். தனக்குத்தானே உரையாடல் தேவைப்படுகிறது. அந்த உரையாடலின் பக்கம் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். அமித்ஷா இருக்கிறாரா, மாண்புமிகு பிரதமர் இருக்கிறாரான்னு கேட்டு சொல்லுங்க.
அது பிரச்சனைகள்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம ஊக்கப்படுத்துறோமா, கட்டுப்படுத்துறோமா, அதை எந்த லெவல்ல நம்ம டிக்ரீஸ் பண்ற மோட்ல இருக்கும்ன்றத வச்சுதான் நம்ம இது பண்ணணும். நீங்க அதாவது ஆமா, நீங்க கேட்டது ரொம்ப ஆழமான தொலைநோக்கு கேள்வி. இந்த சமூக அமைப்பே அவ்வாறு இருக்கிறது. சமூக அமைப்பு 40 பேர் 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டுவதை அங்கீகரிக்கிறது. நீதிமன்றமும் சட்டமும் அதை வேடிக்கை பார்க்கிறது. நம்ம நீண்ட பயணம் நமக்கு தேவைப்படுதுன்னு நான் சொல்ல வரேன். இயற்கையின் மடியில் இருப்பதை உழைப்பால் கொண்டு வந்து சேர்ப்பது யார்? கரத்தால் உழைக்கிற மக்கள் தான். இயற்கையை மரண தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்பது உழைப்பவர்கள் தான். இந்த செல்வங்கள்லாம் எங்க இருக்கு? முதலாளிகளின் மடியில் இருக்கு, செல்வந்தர்கள் மடியில் இருக்கிறது. இது என்ன நீதி? இது சமன்படுகிற போது, பொருளாதாரத்தில் ஒரு நீதி நிலை பெறுகிற போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அது ஒரு நீண்ட பயணம். சமூகம் ஜனநாயகப்பட வேண்டும், பொருளாதாரம் ஜனநாயகப்பட வேண்டும். இந்தியாவில் அரசியல் மட்டும்தான் ஜனநாயகப்பட்டிருக்கிறது. உங்கள் கையில் இருக்கிற வாக்குக்கு ஒரு மதிப்பு, பிறப்பால் உயர்வு சங்கராச்சார கரங்களில் இருக்கிற வாக்குக்கும் ஒரு மதிப்பு, பெரும் பணக்காரர் அதானி கரங்களில் இருக்கிற வாக்குக்கும் ஒரு மதிப்பு, செருப்பு தைக்கிற தொழிலாளி என் கரங்களில் இருக்கிற வாக்குக்கும் ஒரு மதிப்பு. ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. இங்கேதான் அரசியல் ஜனநாயகப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? ஜனநாயகம் அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் அவ்வாறு உண்டா? சமூகத்தில் அவ்வாறு உண்டா? கல்வி உயர்ந்த ஒரு நாட்டில், சிந்தனையும் அறிவும் தழைத்தோங்குகிற தமிழ் மண்ணில் பிறப்பால் ஒருவர் உயர்வு இன்னொருவர் தாழ்வு என்பது அறிவா? இதை நம்ம கேள்வியா கேட்டா, இது தீண்டாமை கூடாது, ஜாதி கூடாதுன்னு துணை முதல்வர் சொன்னா உடனே சனாதானத்தை எதிர்க்கிறாரு. சனாதானத்தை எதிர்ப்பது என்பது சனாதானத்தை பின்பற்ற மக்களை அழிப்பதாகும். வறுமையை ஒழிப்பது என்பது வறுமையில் இருக்கிற ஏழைகளை கொல்லுவதா? அப்படியா பிரச்சனை? அப்படியல்ல, அதல்ல பிரச்சனை. சனாதன ஒழிப்பு என்பது வேறு, இந்து மதத்தை அழிப்பது என்பது வேறு. இந்து மதத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று துணை முதல்வர் பேசவே இல்லையே. சனாதனம் என்பது என்ன? இந்து மதத்துக்குள் இருக்கிற தீண்டாமை, இந்து மதத்துக்குள் இருக்கிற பெண்ணடிமைத்தனம், இந்து மதத்துக்குள் இருக்கிற பாராபட்சியங்கள், பாகுபாடுகள். இதுதான் சனாதனம், இதுதான் கூடாதுன்னு சொன்னோம். கரங்குப்பி வணங்குவதையோ, பூச்சிடுவதையோ, பொட்டிடுவதையோ, பூச்சிடுவதையோ, தோரணங்கள் கட்டுவதையோ, ஆலய வழிபாடோ, அவரவர் வழிபாடோ சனாதனத்திற்குள் அடங்காது. அது மனசாட்சி உரிமைக்குள் அடங்கும், மனசாட்சி சுதந்திரத்திற்குள் அடங்கும். அதை ஒன்றும் சொல்லலை துணை முதல்வர், அதை யாரும் ஒன்றும் சொல்லலை. உடனே ரெண்டையும் கோர்த்து பேசுறாங்களா? என்ன நியாயம் அது? நீதிபதியே மேற்கோள் காட்டி தீர்ப்பளிக்கிறாங்களா? அது என்ன 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 அது என்ன சரியாக? அறியாமை அடியோடு ஒழிப்பன்னா எழுத படிக்க தெரியாதவங்களாம் கொன்று விடுவது அர்த்தம் என்ன? நீதிபதியே என்ன நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க சரியான புள்ளிக்கு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து இப்போ இடதுசாரிகள் சரியான புள்ளியில தான் பயணிக்கிறோம். இன்னும் வந்து சேர வேண்டிய மக்கள் வந்து சேரல. நாங்கள் ரொம்ப காலமா காத்திருக்கிறோம், வருவாங்க. உங்க தலைமுறை எழுந்ததால் அந்த நம்பிக்கை. சொல்லுங்க. இப்போ பிரதமர் மோடியுமே இப்ப வந்திருந்தப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, திருப்பரங்குன்றம் சமாச்சாரத்துல நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. இப்ப தொடர்ச்சியா திமுக கூட்டணி மேல வைக்கப்படுற விமர்சனம் என்ன அப்படின்னா, நீதிபதிகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் உருவாக்குற மாதிரியான செயல்கள் செய்யறாங்க. அது நீதிபதி சுவாமிநாதன் விஷயத்துல மட்டும் கிடையாது. இப்போ நீங்க குறிப்பிட்ட அந்த சனாதனம் ஒழிப்பு மாநாடு அமித் மால்வியாக்கு அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்ட வழக்குல தீர்ப்பு கொடுத்த நீதிபதி பற்றி விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்களுமே கூட ஒரு நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க. சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தீர்ப்பையும் அவங்களை கண்டிக்கணும் அப்படின்ற துணியில ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க. இப்போ ஒரு தீர்ப்பு நீதிபதி வருது அப்படின்னா அதை நம்ம மேல்முறையீடு செய்யலாம், இல்ல அடுத்தடுத்த நீதிமன்றங்கள் நம்ம நோக்கி போகலாம். ஆனா நீதிபதிகளை தனிப்பட்ட முறை நம்ம குறிவிக்கிறது அப்படின்றது அது எந்த மாதிரியான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் நல்ல பண்பல்ல. எந்த தனிப்பட்ட முறை மனிதர்களையும் மிரட்டுவதோ, அச்சத்துக்குள்ளாக்குவதோ இடதுசாரிகளின் சிந்தனை அல்ல, அவர்கள் கொள்கையும் அல்ல. தமிழக முதல்வரோ எங்கள் கூட்டணியிலோ யாரும் அவ்வாறு நீதிபதிகளோ நீதிமன்றத்தையோ அவமதிக்கவில்லை, மிரட்டவில்லை. இவையெல்லாம் பொய். உலகமே அறியும், நாடே அறியும். இந்தியாவில் நீதிபதிகளை யார் மிரட்டுகிறார்கள்? நீதிபதிகளை யார் கடத்துகிறார்கள்? யார் அவர்களை அச்சுறுத்துகிறார்கள்? இதெல்லாம் நாடு முழுக்க உதாரணங்கள் உண்டு. அது நாடறிந்தது. நான் அதற்குள் போகலை. எங்களை பொறுத்தவரை மனிதர்கள் கருத்துடன் மோதுகிறோம், கருத்தியலோடு மோதுகிறோம். ஆர்எஸ்எஸ் கருத்தியல் உடன்பாடு இல்லை, பிஜேபி கருத்தியல் உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த கருத்தை சுமந்த அந்த மனிதர்கள் வெறுப்பல்ல. வெறுப்பரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள். பொய்யரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் களமாடுகிறோம். பண்பாட்டு அரசியல் தேவை, அறம்சார் அரசியல் இன்னைக்கு தேவை, சமூக அறிவியல் அரசியல் இன்றைக்கு தேவை. அதற்கும் பிரதமருக்கும் நீண்ட தூரம் இருக்கிறது, அதற்கும் மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கும் நீண்ட தூரம் இருக்கிறது. நாங்கள் அல்ல அடித்து ஒடுக்குவது. ஒரு நல்ல கருத்தியலை சொன்னதற்காக சுடப்பட்ட சிந்தனையாளர்கள் எத்தனை பேர்? படுகொலை செய்யப்பட்ட சிந்தனையாளர்கள் எத்தனை பேர்? தெரியல நமக்கு.
கோவிந்த் பன்சாரே, கௌரி லங்கேஷ், ஒரு வரிசையை நம்மால் சொல்ல முடியும். உண்டா இல்லையா? இதெல்லாம் எந்த கருத்தியலால் கொல்லப்பட்டார்கள்? திராவிட கருத்தியலா? கம்யூனிஸ்ட் கருத்தியலா? இந்த கருத்தியல் உள்ளவர்களால் இந்த அறிஞர்களை கொன்றார்களா? எனவே அறிவோடு உரையாடணும். அதனாலதான் சொல்ற அறம்சார் அரசியல் வேணும்ன்ற. என்ன சொல்றாரு? இந்துக்களுக்கு எதிரானவர்கள்ன்றாரு பிரதமர். என் தாய் இந்து, தந்தை இந்து. நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன். நான் எப்படி இந்துக்களுக்கு எதிராக இருப்பேன்? நான் எப்படி என் தாய் தந்தைக்கு எதிராக இருப்பேன்? முருகர் ஆலயங்களை வழிபடுகிற மக்கள் நம் மக்கள் தானே. திமுகவில், கம்யூனிஸ்ட் கட்சியில் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க அவங்க. இப்ப நாங்கள் எங்களெல்லாம் கொண்டு வந்து எங்க நிறுத்துறா இருப்பாருங்க? ஆலய வழிபாட்டுக்கு எதிரானவர்கள், கடவுளுக்கு எதிரானவர்கள், இந்துக்களுக்கு எதிரானவர்கள். அப்ப மலிவா இருக்கிறீங்க நீங்க. உங்களோட அரசியல் இல்ல. ஏற்ற அனுமதிச்சிருந்தா இந்த விமர்சனம் வந்திருக்காது இல்லையா? நான் என்ன சொல்றேன், 6 இருக்குதுல்ல, 6000 ஆலயங்கள் இருக்குது. ஏற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள், வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள். முருகனை நோக்கி நடந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மக்கள். எங்க நம்ம தமிழ் மண்ணில் எங்க இடையிருங்க? இந்த அரசே பல 1000 கோடி ரூபாயை ஆலயங்களுக்கு செலவிடுகிறது. ஏன்னா ஒரு கருத்து சுதந்திரம், மனசாட்சி சுதந்திரத்தை அவர் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் அவங்க அரசுக்கு இருக்கிறது என்பதால் புது ஆலயங்களை கட்டுகிறார்கள், புது குடமுடுக்கள். எனக்கே கூட அதுல ஆலயங்கள் வழிபடுவதில் எந்த தவறும் இல்லை, அது அவர்கள் உரிமை. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னாக்கா ஆலய வழிபாடுல நம்பிக்கை இல்லை, கடவுளை வணங்கியதில்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆலயம் உண்டு, நாடு ஆலயம். அன்புதான் மதம், உயிர் கொடுத்து உழைக்கிறவெல்லாம் கடவுள் தான். ஆலய வழிபாட்டில் எனக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் மறுப்பாளர்னா. ஆனா அதற்காக ஆலயங்களுக்கு எதிராக பேசுறோமா? வழிபாட்டை மேற்கொள்கிற மக்களுக்கு எதிராக பேசுறோமா? எந்த ஒரு கோயில சுண்டல் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், நாங்க சாப்பிடுவோம். நல்லிணக்கமா இருக்கணும் தான் நான் சொல்றோம். மதச்சண்டைகள் கூடாதுன்னு தான் சொல்றோம். மதச்சண்டை வேண்டும் என்கிறார் பிரதமர், அதான் அதிர்ச்சி அளிக்கிறது. வேண்டும் என்கிறார். மதச்சண்டையில தான் பிரிய முடியும், நமக்கான வாக்கு அள்ள முடியும்னு நினைக்கிறாரு உள்துறை அமைச்சர். அதுதான் தவறு என்கிறோம். அது நல்லதல்ல. கொள்கை பேசுங்கள், கொள்கை பேசி எங்களை வீழ்த்துங்கள். வரட்டுமே, எல்லாரும் வரட்டும். பிரதமர் வரட்டும், ஹோம் மினிஸ்டர் வரட்டும், பினான்ஸ் மினிஸ்டர் வரட்டும், ராணுவ அமைச்சர் எல்லாம் முகாமடிங்க. நீங்க தோல்வி உறுதி உங்களுக்கு. தமிழக மக்கள் ஒன்றும், நீங்க பீகார் இல்லை இந்த திடல், அரசியல் திடல். குஜராத் அல்ல இந்த அரசியல் திடல். 10 வருஷம் எரியறதுக்கு 1000 ஆண்டுகள் பண்படுத்தப்பட்ட பூமி இந்த பூமி. நீங்க வெறுப்பை சுமந்து வருகிறீர்கள், பிளவை சுமந்து வருகிறீர்கள். எனவே தமிழ் மண்ணில் உங்களுக்கு இடம் இல்லை. நீங்கள் மிரட்டி பார்க்கலாம், மிரட்டுகிறவர்கள் கூட்டணியில் சேரலாம். மிரட்டுவதால் நீங்க மிரட்டுகிறீர்கள், மிரட்டலுக்குள்ளாகி சிலர் சேர்கிறார்கள். நோக்கம் தான் எல்லாருக்கும் தெரியும். அரசியல் மிராண்டா கூட்டணி நீங்கள் அமையுங்கள். மக்கள் வாக்களிக்கிற போது நீங்கள் மிரளுவீர்கள். டிடிவி தினகரன் மிரட்டி கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? யார்? டிடிவில சகோதரர் எடப்பாடி அவர்களே அவ்வாறு சென்றவர் தானே. ஜனநாயக விழுமை நிறுவனங்கள் இருக்குது பாருங்க, அது மகத்தான விழுமியங்கள், தனியல்பு செயல்பட வேண்டும். அதை கொண்டு எல்லோரும் நீங்க சுத்தி வளைக்கிறீங்க. வழக்கில்லாதவர்கள் யார் அங்க சொல்லுங்க? வழக்கால் நீங்கள் அச்சுறுத்தப்படுகிறீர்கள், வழக்கால் நீங்கள் மிரட்டப்படுகிறீர்கள். அதான உண்மை. துணிச்சலா சொல்ல முடியுமா உங்களால? நாங்க நிமிர்ந்து பேசுறோம்னா ஏன் பேசுறோம்? வழக்கு எங்கள் அருகில் கூட வர முடியாது இல்லைங்களா? அப்ப நாங்க பேசுறோம். அந்த அறம் உங்களிடம் இல்லை. எனவே மிரட்டுகிற போது நீங்கள் மிரளுகிறீர்கள். இல்ல, இப்ப திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா திமுக எதிரான வாக்குகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டணும் அப்படின்னா அது எங்கேயும் ஸ்பிளிட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒரு அணியில இருக்கிறதா சரியா இருக்கும். சோ அந்த வகையில இல்ல அது அவங்க ரைட்ஸ், அவங்க உரிமை. நீங்க இன்னும் இருக்கிறவங்க சேருங்க, இன்னும் பலர் கூட நீங்க சேருங்க. ஏற்கனவே நீங்கள் கூட்டணி அமைத்து விட்டீர்கள். நீதிமன்றத்தோடு கூட நீங்க கூட்டணி அமைக்க துடிக்கிறீர்கள். அதான் நமக்கு அதிர்ச்சி. ஜனநாயகத்தின் தனியல்பான எல்லா நிறுவனங்களோட நீங்க கூட்டணி அமைச்சிட்டீங்க. அதிகார வர்க்கத்தோடு உங்களுக்கு கூட்டணி இருக்கு, செல்வந்தரோடு உங்களுக்கு கூட்டணி இருக்கு, இப்ப கட்சிகளோடு கூட்டணி. ஆனால் ஒருபோதும் ஜனநாயகத்தோடு உங்களால் கூட்டணி அமைக்க முடியாது. பன்முகத்தோடு உங்களால் கூட்டணி அமைக்க முடியாது. மதச்சார்பின்மையால் உங்களால் கூட்டணி அமைக்க முடியாது. எங்கள் கூட்டணி பன்முகம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம். எனவே நிறைவில் ஜனநாயகம் தான் வெல்லும். அந்த பாடத்தை தமிழ் மண் இந்தியாவுக்கும் உலகுக்கும் சொல்லும். உங்களுடைய பார்வையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பார்வையில 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி எப்படி இருந்தது? எந்த புகார், எந்த குறையுமே இல்லையா? ஊழல் குற்றச்சாட்டை தீவிரமா வைக்கிறாங்க. ஊழலே நடக்கல அப்படின்னு உங்களால முற்றிலுமா மறுக்க முடியல. மனிதன்றால குற்றங்கள் இருக்கும், குறைகள் இருக்கும், அது வேறு. நீங்க அப்படி ஒரு சமூகத்தை காட்டுங்கள், அப்படி ஒரு நாட்டை காட்டுங்கள் உலகத்தில். நீங்க சமூகத்தில் ஏற்படுகிற தீமைகள், துன்ப துயரங்களுக்கெல்லாம் முதல்வர் தான் காரணம், திமுக தான் காரணம் போயிடும். ஊழலை கட்டுப்படுத்த நான் சொல்றேன், கட்டுப்படுத்தலாம். நீங்கள் ஊழல் என்ன ஊழல் ப்ரூவ் பண்ணுங்க. உங்கள்ட்ட தான் உள்துறை இருக்கு, டிஸ்மிஸ் பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க, நீதிமன்றத்துக்கு போங்க. என்ன ஊழல்? சமூக அமைப்பே நான் சொல்றேன், முதலாளித்த சமூக அமைப்பே ஊழல் சமூக அமைப்பு தான். நீக்க வர நிறைந்திருக்கிறது. நாடு முழுவதுமே ஊழல் தான்.
நீங்க தமிழ்நாடு மட்டும் குறி வைக்கிறீங்க. அப்படின்னா இப்ப பெர்சன்டேஜ் பேச வேண்டியிருக்குது. 5 ரூபா வாங்கினாலும் ஊழல் தான், 5 லட்சம் வாங்கினாலும் ஊழல் தான். 5 லட்சம் பீகார்ல வாங்குறாங்க, அது ஊழல் இல்லையா? அப்ப 5 லட்சம் வாங்கினா அது இல்லையா? அந்த மாதிரி லாஜிக்கா தர்க்கங்களுக்கு நம்ம போகக்கூடாது. சமூக அமைப்பு, சுரண்டல் சமூக அமைப்பு, சமூக அமைப்பு, ஜாதிய சமூக அமைப்பு, வர்க்க பேதங்களான சமூக அமைப்பு. இங்க தீமைகள் உண்டா? உண்டு. இந்த தீமைகளுக்கெல்லாம் முதல்வர் தீர்வு கண்டு விட முடியுமா? ஒரு கட்சி தீர்வு காண முடியுமா? ஒரு யுக புரட்சியில் தான் தீர்வு காண முடியும். ஒரு புரட்சி ஒன்று வெடிக்கணும். உங்களை மாதிரி கற்றவர்கள், படித்தவர்கள் ஜாதிக்கு பின்னாடி, மதத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. ஒரு திரைப்பட நடிகர்கள் பின்னாடி ஓடக்கூடாது. இந்திய விடுதலை போரில் உயிர் தியாகம் செய்த மகத்தான நமது மனிதர்களின் விழுமியங்கள் நாம் தேடி பார்த்து அதை உயர்த்தி பிடிக்கணும். அந்த காலம் எழுகிற போது ஒரு புது சமூகம் ஒன்று எழும். புது சமூகம் எழுகிற போது இது போன்று இருக்கிற புண்களா இருக்கு இல்லையா, அவையெல்லாம் உலர்ந்து உதிரும் சமூகத்தில். அந்த கொள்கைகள் நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு அரசியல், நடப்பரசியல் நம்ம பேசுறோம். நடப்பரசியல் பேசுகிற போது பிஜேபி அதிமுக கூட்டணியை விட எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி, நேர்மையான கூட்டணி, அறம் சார்ந்த கூட்டணி. இப்பொழுது இதை எங்களால் உறக்க சொல்ல முடியும். ஆனா அதுலயே பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இயல்பா கடந்த தேர்தல்களை பார்க்கிறப்போ திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். ஆனா அந்த கூட்டணியில தான் வந்து இப்ப நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆட்சியிலும் அதிகாரிலும் பங்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல வந்து பேசப்படுது. தேர்தல் நெருங்க இன்னும் கூட்டணி பத்தின அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் எதுவும் தொடங்கப்படல. திமுக கூட்டணி அப்ப என்னமோ ஒரு நெகோசியேஷன் போய்கிட்டே இருக்கு. திமுக கூட்டணிகள் மிரட்டுகிறவர்கள் யாரும் இல்லை, மிரட்டலுக்கு பணிகிறவர்கள் யாரும் இல்லை. எனவே ஜனநாயக உரையாடல் அது. நான் கூட சொல்றேன், அதிக சீட்டு கேட்போங்கிறேன். அதை முதல்வர் வரைக்கும் எதுவும் தவற நினைக்கலையே. அது ஒரு ஜனநாயகம். அவர் கருத்து அவர் சொல்றாரு, சூழல் பொறுத்து முடிவு எடுக்கப்படும். அந்த இடம் இருக்குல்ல, கேட்பதற்கும் மோதுவதற்கும் உரையாடுவதற்குமான ஜனநாயக உரையாடல் இருக்குது இல்லையா? ஆனா மாண்புமிகு அமித்ஷா சொன்ன அடங்கி போகிற உரையாடல் தான் அங்க இருக்கு. நேற்று வரை என்ன பேசுறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க? யார் அடங்குவது? சகோதரி முன்னாள் ஆளுநர் சொல்ற மாதிரி பெட்டி பாம்பா கம்யூனிஸ்டுகள், பெட்டி பாம்பாக அடங்குவது யார்? கம்யூனிஸ்டுகள் எதற்காக பெட்டி பாம்பு அடங்கணும்? எதற்காகவும் அச்சப்பட மாட்டோம். நாங்க அறம் சார்ந்த அரசியல், வர்க்க அரசியல் எங்கள் அரசியல். எதற்காகவும் போய் எங்கள் கரம் தாழாது. வெளிப்படையான அரசியல், உழைக்கும் மக்களின் அரசியல். நாங்கள் பெட்டி பாம்பு அல்ல, வெட்டி எடுக்கப்பட்ட கட்டி தங்கம். அந்த அம்மையாருக்கு உங்கள் மூலம் சொல்றேன், நாங்கள் பெட்டி பாம்பல்ல, பெட்டிக்குள் எங்களை அடக்க முடியாது. அப்படி ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஸ்டாலினம் எத்தனை தொகுதியில் கேட்கலாம்னு இருக்கீங்க இந்த தேர்தல்? கடந்த முறை 6, இந்த முறை கூடுதலாக கேட்போம். சூழல் அறிந்து அதை அவர் ஜனநாயக விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். வாய்ப்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தருவதற்கு அவர் முன் வருவார் என்று நான் நம்புகிறேன். இரட்டை இலக்கத்தில் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா. அந்த தார்மீகம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டா இல்லையா நீங்க சொல்லுங்க. நாங்க 2 இடம் 4 இடம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று எங்களை நீங்கள் நீங்களா அறிவில் சிறந்தவர்கள். வரலாற்று புத்தகங்களை தேடுங்க, இல்ல பயணப்படுங்க. இப்ப போங்க கூகுள்ல. மகாராஷ்டிராவில் எவ்வளவு பிரம்மாண்டமான பேரணி மார்க்சிஸ்ட் கட்சி, கம்மத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு பிரம்மாண்டமான பேரணி, கோவையில நேற்று ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான பேரணி. நாங்கள் எங்கே இல்லை, எங்கள் கொடி எங்கே பறக்கவில்லை, எங்கள் முழக்கம் எங்கே கேட்கவில்லை. நாடு முழுவதும் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இல்லை என்றால் அரசியல் நீர்த்து போகும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை அரசியல் போல் ஆகிவிடும். அன்றாடம் கொடி பிடித்து நாட்டுக்காக மக்களுக்காக குரல் எழுப்புகிறோம் கம்யூனிஸ்டுகள். நாடு முழுவதும் நிறைந்திருக்கிற நாங்கள் அதிக சீட்டுகளை கேட்பதற்கு தார்மீகம் உண்டா இல்லையா நீங்க சொல்லுங்க. அந்த இடத்துலதான் ஒரு கேள்வி கேளுங்க. மக்கள் போராடுற இடத்துல எல்லாத்துலயுமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடி பறக்கும் அப்படின்றது இயல்பா இருக்கு. ஆனா இப்போ திமுக அரசை விட கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, திமுக அரசு செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் வந்து துணை போறாங்க அப்படின்னு. இங்க நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு 3-4 மாதங்கள் பாத்துட்டீங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அதுவும் குறிப்பா தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கையாண்ட விதம்லாம் வந்து கடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அந்த நேரத்துலலாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுக அரசு துணை போயிட்டாங்க. ரொம்ப தீவிரமா அரசை எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிடுறதோ ஒரு போராட்டத்தில் பண்றதோ இல்ல. வழக்கமா இப்ப கம்யூனிஸ்டுகள் எதிர்கட்சியா இருந்தா இந்த விஷயத்தை எப்படி அணுகிருப்பாங்க, அந்த ரீதியில இது அணுகப்படல அப்படின்றது கூட்டணி கட்சிகள் மேல விமர்சனமா வைக்கப்படல. விமர்சனங்களை நாங்கள் மதிக்கிறோம். விமர்சனங்களை நாங்கள் ஏற்கிறோமா இல்லையான்றது 2வது. விமர்சனங்களை மதிக்கிறோம். ஜனநாயகத்தில் விமர்சனம் நல்லது. எங்கள் குறைகளை சுட்டி காட்டலாம் தாராளமா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொன்றா சொன்னது அத்தனையும் இருக்கிறது அல்லவா. இந்த போராட்டங்களை நடத்துவதே நாங்கள் தான். தூய்மை பணியாளர்கள் எங்க RS கொடியா பறகுது, பிஜேபி கொடியா பறகுது. நாங்க தான் போராடுறோம். ஏன் பிஜேபி போராடல, ஏன் அதிமுக போராடல? அங்கேயும் ஒரு கம்யூனிஸ்டாக தேவைப்படுது. அது சிபிஐயா சிபிஎம்மா எம்எல்ஏன்றது வேற. ஆனா அதற்கான குரல் எது? செங்கொடி தானே. சாம்சங் யாரு? செங்கொடி தானே. அரசு ஊழியர் யாரு? இடது தானே. சாலை பணியார் யாரு? இடதுசாரி தானே. மருத்துவர்கள் கூலியோருக்காக போராடுறாங்க, பணி நிரந்தரத்துக்காக போராடுறாங்க. அதை தலைமை தாங்கி நடத்துவதும் இடதுதான். அங்கேயே நான் போறேன்.
ஸ்டேட்மெண்ட் விடுறோம், குரல் எழுப்புறோம். ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். முதல்வருக்கு அருகில் மிக நெருக்கமாக நாங்கள் இருக்கிறோம். அதை உடைக்க முடியாது என்று நாங்கள் கருதுகிறோம். ஏண்டான்னா முதல்வர் துவைக்க இருக்கிற போர் ஒன்றிய அரசுக்கு எதிரான போர். ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்துக் கொள்கிறது. ஆளுநர்கள் மூலம் நாடாளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகத்தில் தலையீடுகள் செய்கிறது. சட்டத்தின் ஆட்சி முறைமை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது. எனவே ஒரு கூட்டு சேவை காக்கிற அடுத்த தலைமுறைக்கான போரை முதல்வர் துவைக்க இருக்கிறார். அங்கே அருகில் இருக்கிறோம், மிக அருகில் இருக்கிறோம். எனவேதான் கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இது ஒரு கொள்கை கூட்டணி. அதே நேரத்தில் முதல்வரா தொழிலாளர்களானா நாங்கள் தொழிலாளர் பக்கம், முதல்வரா அரசு ஊழியர் என்றால் நாங்கள் அரசு ஊழியர் பக்கம், முதல்வரா தூய்மை பணியாளர் என்றால் நாங்கள் தூய்மை பணியாளர் பக்கம். இங்கிருந்தான் எங்கள் குரல் ஒலிக்கும். ஆனால் பிஜேபிக்கு எதிரான கோபம் இங்கே ஒலிக்கவில்லைன்னு நீங்க கேட்குறீங்க. பிஜேபிக்கு எதிராக ஒரு அறிக்கை விடுறீங்க, போராடுறீங்கனாக்கா அந்த கோபம் இங்கே வெளிப்படலைன்றீங்க. உண்மைதான். அந்த அதிகாரம் வேறு, இந்த அதிகாரம் வேறு. இது மாநில அதிகாரம், அது ஒன்றிய அதிகாரம், குவித்துக் கொள்கிற அதிகாரம். போதாது என்று இன்னும் அதிகாரத்தில் தலையிடுகிற அதிகாரம். எனவேதான் கோபம் அங்கே வருகிறது. மக்களை பிளக்கிற அதிகாரமாக அது இருக்கிறது, ஒற்றுமையை சிதைக்கிற அதிகாரமாக அது இருக்கிறது. எனவேதான் 90% கோபம் அங்கே இருக்கிறது. இங்கே இயல்பில் 10% தான் வரும். அவ்வாறு வருகிறது. நீங்க இதை தலைகீழாக மாற்றி இங்க 90% ஒன்றிய அரசுக்கு 10% கோபத்தை வெளிப்படுத்துங்கன்றீங்க. அது முடியாது. அது அரசியல் அறம் அல்ல. இப்ப தேர்தல் கிளம்பி எப்படி இருக்கு? ஏன்னா கடந்த 2-3 தேர்தல்கள்ல பாஜக உள்ள வந்துரும் அப்படின்ற ஒரு பயம் காட்டி நம்ம தேர்தல் எதிர்கொண்டோம். இந்த முறை பாஜகவோடு ஒரு பெரும் இளைஞர் படையோட விஜய் அவர்களும் உள்ள வந்திருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் தேர்தல் களம் என்னவா இருக்குன்னு நீங்க பார்க்கறீங்க? பல கட்சி எங்க முறையில் யாரும் கட்சி அமைக்கலாம் சார். அதுல ஒன்றும் விஜய் மேல நமக்கு ஒன்றும் இல்லை. விஜய் போல இன்னும் 10 விஜய் வரலாம். இது நாடாளும் பல கட்சி இயங்கு முறை கொண்ட நாடு. உலகத்திலேயே சுடர் விடுகிற நாடு இது. இதுபோல் பல கட்சி இயங்கு முறை நாடு இல்லை உலகத்துல. மிக சிறப்பு. நமது முன்னோர்களை நம்ம திசை நோக்கி வணங்கணும். டாக்டர் அம்பேத்கர், நேரு, மகத்தான மனிதர்கள் இருகரம் கூப்பி நம்ம திசை நோக்கி வணங்கணும் சார். அவ்வளோ அற்புதமான பல கட்சி இயங்கு முறை நமக்கு தந்திருக்கிறாங்க சார். நமக்கு ஒன்றும் பயம் இல்லை. கம்யூனிஸ்டில் பயப்படவில்லை. என் கணிதம் அல்ல சார் அரசியல், குறியீட்டு கணிதம் தான் அரசியல். ஒரே ஒற்றை மனிதர் தான் காந்தி. கோடிக்கணக்கான மக்களை அவரால் எவ்வாறு ஈர்க்க முடிந்தது? அகிம்சை என்கிற கொள்கை இருந்தது. எனவே கோடிக்கணக்கான மக்களை ஈர்க்க முடிந்தது. இப்போ எங்களிடம் குறியீடு இருக்கிறது. சமதர்மம், சமத்துவம், சோசியலிசம், சமூக நீதி என்கிற குறியீடு இருக்கிறது இல்லைங்களா? அமைப்பு இருக்கு, தளம் இருக்கு. ஆனா பாப்புலரிசமா கூட்டம் அலை மோதல இல்லைங்களா? சில இடங்கள்ல இருக்கு, தளங்கள்ல இருக்கு. நாங்க ஏன் காத்திருக்கிறோம்? அறிவியல் சிறந்த ஒரு சமூகம் தோன்றும். நுட்ப யுகம் இது, அறிவியல் யுகம் இது. வீட்டுக்கு வீடு அறிவு சமூகம் தோன்றி வருகிற போது தனக்குத்தானே உரையாடல் செய்து கொள்கையை அவர் தீர்மானிப்பார்கள். சிறந்த கொள்கை எது, மானுட கொள்கை எது, விடுதலை கொள்கை எது, சமூக அறிவியல் கொள்கை எது என்று அந்த இளம் தலைமுறை உரையாடல் செய்கிற போது அத்தனை லட்சம் பேரும் அத்தனை கோடி பேரும் இடது பக்கம் தான் திரும்புவார்கள். அந்த காலம் எழும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இதுவும் ஒரு விமர்சனம். ஆனா இது தனிப்பட்ட முறையில இடதுசாரி மீது இல்ல, கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகள் மீது வைக்கப்படுது. தமிழக வெற்றி கழகம் கட்சி மீது மிகுந்த மரியாதையோட தான் அந்த கேள்வி கேட்கப்படுது. கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகள் அடுத்த தலைமுறை இளைஞர்களோடு உரையாட தவறிய காரணத்தினாலதான் ஒரு திரை நட்சத்திரத்தின் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் திரளுது. சோ அப்போ கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சிகள் இளைஞர்களிடம் உரையாட தவிரது ஏன், எந்த இடத்துல அது விலகுனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதுமே இது எல்லா கட்சியும் நாங்களை மாணவர் இளைஞர்களுடன் எப்போதுமே 2 கலந்து உரையாடுகிறோம். இந்தியாவிலேயே விடுதலைக்கு முன்பும் சரி பின்பும் சரி மாணவர்களுக்கு என்ற அமைப்பை உருவாக்கியதே இடதுசாரிகள் தான். பல்கலைக்கழகங்கள் முதல் போட்டியிட்டதே இடதுசாரிகள் தான். இந்தியாவின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போட்டிட்டு இருக்கிறாங்க. வெற்றியம் அடைந்திருக்கிறோம், தோல்வியம் அடைந்திருக்கிறோம். கல்விச்சாலைகளை, பல்கலைக்கழகங்களை நாடு சார்ந்த அரசியலுக்காக முதலில் களமிறக்கியதே இடதுசாரிகள் தான். காந்திக்கு எங்களுக்கு முரண் கூட வந்தது. மாணவர்களை அரசியலுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னார் காந்தி. இல்லை, மாணவ பருவம் என்பது அடுத்த தலைமுறை பருவம், அடுத்த தேச பருவம். அது இங்கே அரசியல் வேண்டும், அரசியலும் வாழ்வோம் பின்னி பிணைந்தது. அரசியலோட நாடு பின்னி பிணைந்தது. அரசியல் வேறு, தேசம் வேறு அல்ல. ஏன்னா அரசியல் அவசியம் சொன்னோம். அரசியலே பாடமாக்க வேண்டும் என்று சொன்னவர்களே முதல் இடதுசாரிகள் தான். பிறகுதான் நீண்ட காலத்திற்கு பிறகு அது பாடமானது. அரசியல்னா அது என்ன தீண்டத்தகாத பொருள் போல் பார்த்தார்கள் அல்ல. அரசியல் வாழ்வியலோடு சேர்ந்தது. செறிவூட்டப்பட்ட பொருளாதாரம் தான் அரசியல். எனவே அரசியல் வாழ்வோடு 2 கலந்தது. அதை நாங்கள் முன்மொழிகிறோம். எங்களுக்கு இளைஞர்கள் நாடு முழுவதும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அமைப்புகளிலேயே ஒரு செட்பேக் வந்திருக்குது. நீங்க உலகம் முழுவதும் வலது பக்கம் திரும்புகிறார்கள். அந்த காலம் மெல்ல மெல்ல மாறி இந்த நுட்பம் வந்ததா, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் நாம் வாழ்கிறோம் அல்லவா, இந்த நுட்ப யுகத்தால் பலரும் இடது சிந்தனை தான் உலகுக்கும் நாட்டிற்கும் தேவை. இதுதான் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறது, இதுதான் முதலாளித்துவத்தை எதிர்க்கிறது, இதுதான் நல்லிணக்கத்தை பேணுகிறது. இப்ப நீங்க பாருங்க, இதை சொல்லி முடிச்சுக்கலாம்.
நீங்க ஒரு ஜாதியை சொல்லுங்க, நாம் எல்லோரும் இந்த ஜாதின்னு சொல்லுங்க. நாம் எல்லோரும் இந்த ஜாதி அப்படின்னா நாம் பிரிதொரு ஜாதி இல்லை, இடைவெளி வருதா இல்லையா? வருதா இல்லையா? நாம் இந்துக்கள் என்று சொல்லி பாருங்க, இஸ்லாமியர் அல்ல, இடைவெளி வருதா இல்லையா? நாம் தமிழர்னு சொல்லி பாருங்க, நான் மலையாளி அல்ல, இடைவெளி வருதா இல்லையா? நான் இந்தியன் சொல்லி பாருங்க, இடைவெளி வருதா இல்லையா? நான் ஐரோப்பியர்னு சொல்லி பாருங்க, நான் ஆப்பிரிக்கர் அல்ல, இடைவெளி வருதா இல்லையா? ஆனால் கம்யூனிஸ்டுகள் 100 ஆண்டுகளாக முழங்குறோமே, கருத்தால் கரத்தால் உழைக்கிற உலக நாடுகளின் தொழிலாளர்கள் என்ன? அதுல பிளவு உண்டா? அறிவுக்கு பொருந்தாத, அறிவியலுக்கு பொருந்தாத கருத்து உண்டா? எது வெல்லும்? ஜாதி முழக்கமா, மத முழக்கமா, இன முழக்கமா, மொழி முழக்கமா, தேச முழக்கமா, உழைப்பாளி மக்களின் ஒற்றுமை முழக்கமா? எது வெல்லும் சொல்லுங்க. எனவே அது வெல்லும் காலம் வர வேண்டும், வரும். வராம தடுப்பதுதான் இதெல்லாம் உடைத்து கருத்தால் கரத்தால் உழைக்கிறவர் நாம், உழைக்கிற மக்கள் நாம். இவர்கள் தான் உலகாள வேண்டும், இந்த கருத்தியல் தான் உலகாள வேண்டும் என்கிற சிந்தனை ஒன்று எழுந்து வரும் உங்கள் தலைமுறை எழுகிற போது. அப்பொழுது வெல்வது இடது கருத்து தான். நீங்க கேள்வி தொடங்குறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இரட்டை இன்ஜின் ஆட்சி முறை அப்படின்னா இங்க வந்து அதுல வந்து ஒரு பன்முகத்தன்மை இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போ இங்க ஆட்சி அமையுது அப்படின்னா, திமுக ஆட்சி அமையுதுன்னா அந்த கூட்டணியில நீங்க பங்கு கேட்பீங்களா? அங்கேயும் ஒற்றை ஆட்சி முறை தான் இருக்கணுமா? அதுலயும் நீங்க இது ஒரு மாநில அரசு, அது நாடாளுகிற இந்திய அரசு. இந்திய அரசில் கூட நாங்கள் பங்கேற்பதாக இருந்தால் இடம் கிடைத்தால் போதும் என்று உடனே போய் நாங்கள் அங்க துண்டு போட மாட்டோம். ஒரு கொள்கையை முன்மொழிவோம். கடந்த முறை மன்மோகன் சிங் இருந்த பொழுது நாங்கள் முன்மொழிந்தது என்ன? தகவல் உரிமை பெறுகிற சட்டம், அது அமலானது. $100 வேலை வாய்ப்பு, அது அமலானது. ஒரு 100 பொருட்களின் பட்டியல் நாங்கள் இட்டு எந்த காலத்திலும் இந்த விலை உயரக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம். வறண்டு போய் நின்றார் இந்தியாவுடைய பிரதமர், பெரிய பொருளாதார நிபுணர் அவர். நாங்கள் சொன்னது என்ன? பால், மருந்து, மாத்திரை, பிஸ்கட், ஏழைகளும் எளிய மக்களும் பயன்படுத்துகிற, குழந்தைகளும் முதியோர்களும் பயன்படுத்துகிற இந்த பொருட்களின் விலை எந்த காலத்திலும் உயராது என்று சட்டம் இயற்றுங்கள் நாங்கள் சொன்னோம். தயங்கினாங்க. அப்போ இந்த தயக்கம் இருந்தால் நாங்கள் போய் சேர மாட்டோம். இதுபோல் கொள்கை அடிப்படையில் தான் வாய்ப்பு இருக்கிற போது நாங்கள் அங்கம் பெறுவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சில இடங்களை கேட்டு பெறக்கூடிய தேர்தல் அரசியல் சூழலில் நாங்கள் இருக்கோம். அமைப்பு அரசியல் இருக்குது பாருங்க, கூட்டம் கூடுறது, மாநாடு நடறது, போராடுறது அப்படின்னா அதுல நாங்கள் முன்னணியில் நிற்கிறோம். எந்த கட்சியின் குரல் நாள்தோறும் கேட்கிறது? கம்யூனிஸ்டுகளின் குரல் தான் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்குது இன்று வரை. இன்னும் புதிய புதிய வரவுகள் வருகிற போது அது இன்னும் அதிகரிக்கும். ஒரு சின்ன குரலில் கூட அறம் தவறுவதில்லை. நாங்கள் எங்கள் போர் முறையில் நாங்கள் அப்படியே பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். காலம் வருகிற போது நாங்கள் வெற்றி பெறுவோம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நீங்க கேட்டீங்களே இரட்டை இன்ஜின், இந்தியா பல கட்சி இயங்கும் முறை கொண்ட ஒரு நாடு. மாநிலங்களின் கூட்டிசைவு தான் இந்தியா. ஒரு மொழிவழி தேசம் அல்ல இந்தியா. பிரான்சுக்கு பிரெஞ்சு தேசம், சீனர்களுக்கு சீன தேசம், இந்தியாவுக்கு என்ன தேசம்? பல மொழிகளின் கூட்டிசைவு. அப்ப அதிகாரம் இங்கே பரவலாக்கப்படணும், கூட்டாட்சி முறை வேணும். அதிகாரம் மடியில் ஒருவர் மடியில் குவிவது ஆபத்து அப்படின்னு நாம சொல்லுகிற போது, இந்திய அரசியல் பேசுகிற போது, அப்போ இது மாநிலத்துக்கு பொருந்தாதான்றீங்க, அப்போ குடும்பத்துக்கு பொருந்தாதா, உங்க நிறுவனத்துக்கு பொருந்தாதான்னு வரும். அப்படி அந்த மாதிரி தர்க்கத்துக்கு போய்விடாமல் இப்பொழுது நாங்கள் திமுக அரசை ஆதரிக்கிறோம், திமுக தலைமையில் கூட்டணியில் இருக்கிறோம், அதன் கூட்டணிக்கு பாடுபடுவோம். சில இடங்களை கேட்டு பெறக்கூடிய சூழலில் தான் இன்றைய சூழல் இருக்கிறது. நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கிறோம் அப்படிலாம் இல்லை. அதனால் அப்போ நான் முதல்ல பேசியிருக்கணும், ஒரு திட்டம் வகுத்திருக்கணும், கொள்கை வகுத்திருக்கணும், குறைந்தபட்ச கொள்கை திட்டங்கள் இருக்கணும். இப்போ ஏதும் இல்லாமல் இப்போ திடீர் இந்த சூழலில் போயிட்டு ஆட்சியில் பங்கு அப்படிலாம் பேசுகிற பழக்கம் கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லை. நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதென்றாலும் மாநில குழு கூடும், ஒரு குழு அறிவிக்கும், அது போய் பேசும். அது என்ன சொல்லுகிறதோ அதை தான் நான் முன்மொழிவேன். நான் மாநில குழுவினுடைய குறியீடு. நான் நினைத்தால் எதையும் பேச முடியாது, நான் நினைத்தால் ஒருவர் நீக்க முடியாது, நான் நினைத்தால் ஒருத்தரை சேர்க்க முடியாது. டிஸ்மிஸ் பண்றேன், எடு, நீக்கு, புடி அப்படின்னு பெரிய பெரிய அரசியல் பேசுறவங்களாம் ஒரு ஆள் தான் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நீங்க பலர் பெரிய பெரிய அரசியல் பேசுறாங்கல்ல ஓங்கி, அவங்களெல்லாம் அமைப்பு எங்கே இருக்கிறது? கூட்டு சிந்தனை இருக்குதா? கூட்டு முடிவுகள் இருக்குதா? ஏன் 100 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் இயக்கம் வாழ்கிறது? இவ்வளவு அடக்குமுறைக்கு பிறகும் 100 ஆண்டுகளில் ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கணும், இல்லைன்னா கட்சி அழிஞ்சிருக்கும். அதிகாரத்துக்கு வராமல் 100 ஆண்டு வாழ்கிறதே இந்தியாவில் எந்த கட்சி? கம்யூனிஸ்ட் கட்சி தானே. ஏன்? கொள்கை இருக்கிறது, அமைப்பு இருக்கிறது. அதை நோக்கி மக்கள் ஈர்க்கப்படலை. விடுதலை போரில் வந்தாங்க, அதற்கு பிறகு ஒரு செட்பேக் இருக்குது எங்களுக்கு, உண்மைதான். அதற்கு என்ன காரணம்? ஜாதி தடுக்கிறது, மதம் தடுக்கிறது, இனவரி தடுக்கிறது, தேசிய வரிகள் தடுக்கிறது, ஆதிக்க வரிகள் தடுக்கிறது, பாப்புலரிசம் தடுக்குது, மலிவான சிந்தனைகள் தடுக்கிறது. இவற்றை தாண்டி எங்கே வருவார்கள்? இடது பக்கம் தான் வருவார்கள். இது உலக நியதி.
சமூக அறிவியல் நியதி. நிறைவில் நாங்கள் தான் வெல்வோம். இந்த கொள்கை தான் வெல்லும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் உங்களோட பயணிப்பாங்கன்னு நம்புறீங்களா உறுதியா? ஏன்னா அரசியல எதுவும் நிகழும். கம்யூனிஸ்ட்களை பொறுத்தவரை சாத்தியமற்றதை சாத்தியமாக்க வேண்டும் என்று துடிக்கிறோம். அதான் அரசியல் என்று நினைக்கிறோம். இந்த தேர்தல் போர்ல எது வந்து மையப்புள்ளியா இருக்க போகுது? இந்த மையப்புள்ளியை சுற்றுதே இந்த தேர்தல் நடக்க போகுது அப்படின்னா எதை நீங்க சொல்லுவீங்க? தமிழக அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை நாங்கள் முன்மொழிவோம். நல்ல பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் முன்மொழிவோம். கூட்டணி அமைந்திருக்கிற கூட்டணி ஆபத்தான கூட்டணி. பிளவை, சண்டையை, அமைதியை கெடுப்பவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இது ஆபத்தான கூட்டணி. இதை நாங்கள் முன்மொழிவோம். உரையாடல் செய்வோம். வீட்டுக்கு விட நாங்கள் சென்று உரையாடுவோம். கம்யூனிஸ்டால் அது முடியும். பெரும் செல்வம் இருக்காது. பெரும் கூட்டங்கள் நாங்கள் போட மாட்டோம். கொடி பிடித்து துண்டறிக்கை எடுத்துக்கொண்டு வீதிகளில் நின்றபடி நாங்கள் முழங்குவோம். திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று நாங்கள் உறக்க சொல்லுவோம். அமித்ஷா இடம்பெற்றிருக்கிற கூட்டணி, மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி, பிரதமர் அவர்கள் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி, சகோதரர் எடப்பாடி பங்கேற்றிருக்கிற கூட்டணி, நமது பல்வேறு சகோதரர்கள் இப்போ சந்தர்ப்பத்தால் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? இந்த கூட்டணி எல்லாம் சந்தர்ப்பாத கூட்டணி, அப்பட்டமான சுயநல கூட்டணி, வகுப்புவாத கூட்டணி. இது மறந்தும் தமிழ் மக்கள் துணை போய் விடாதீர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த தேர்தலில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.